ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்க தமிழ் இயல் 5 ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1லேருந்து 4 வரைக்கும் எல்லா லெசனுமே லைன் பை லைன் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த இயல் 5ல என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திருக்கேதாரம், பாடறிந்து ஒழுகுதல், நாட்டுப்புற கைவினை கலைகள், தமிழர் இசைக்கருவிகள், தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அண்ட் லாஸ்ட் ஒன் திருக்குறள். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ல இருந்து தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் திருக்கேதாரம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். பண்ணின் தமிழிசை பாடலின் பழவை முழவு அதிர என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் சுந்தரர். தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். ஆன்சர் சுந்தரர். நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சுந்தரர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. சுந்தரரின் பாடல்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 7ஆம் திருமுறையாக. திருத்தொண்ட தொகையை இயற்றியது யார்? ஆன்சர் சுந்தரர். எந்த நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார்? ஆன்சர் திருத்தொண்ட தொகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. தேவாரம் யார் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆகும்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தே கூட்டல் ஆரம் என்பது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம் என்பது இனிய இசை பொருந்திய பாடல்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. பதிகம் என்பது எதை குறிக்கும்? பதிகம் என்பது 10 பாடல்களின் தொகுப்பு. பண் என்பதன் பொருள் இசை. கனகசுனை என்பதன் பொருள் பொன்வண்ண நீர்நிலை. மதவேழங்கள் என்பதன் பொருள் மத யானைகள். முரலும் என்பதன் பொருள் முழங்கும். பழவை என்பதன் பொருள் முதிர்ந்த மூங்கில். கொஸ்டின் நம்பர் 17. முதிர்ந்த மூங்கில்களால் ஆனது எது? முதிர்ந்த மூங்கில்களால் ஆனது புல்லாங்குழல் மற்றும் முழவு. வைரங்கள் போன்ற நீர்த்திரவுகளை வாரி இறைப்பது எது? பொன்வண்ண நீர்நிலை. மத யானை எவற்றை வாரி வீசும்? மத யானை மணிகளை வாரி வீசும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 20. இந்த பாடலில் எந்த நகரின் சிறப்பை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? திருக்கேதாரம் நகர். காட்டிலிருந்து வந்த வேழங்கள் கரும்பை தின்றன. கனகச்சுனை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவதிர. அடுத்து செகண்ட் லெசன் பார்க்கலாம். பாடறிந்து ஒழுகுதல். கொஸ்டின் நம்பர் 24. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல் என்ற பாடல் வரியை பாடியவர் நல்லந்துவனார். கலித்தொகை ஒரு 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் எது? கலிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் கலித்தொகை. கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது? கலித்தொகை 150 பாடல்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. கலித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது? கலித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது? 5 பிரிவுகள். என்னென்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி மற்றும் பாலைக்களி. 5 பிரிவுகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். அளந்தவர் என்பதன் பொருள் வறியவர். செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை. நோன்றல் என்பதன் பொருள் பொறுத்தல். போற்றார் என்பதன் பொருள் பகைவர். கிளை என்பதன் பொருள் உறவினர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. பேதையார் என்பதன் பொருள் ஆன்சர் அறிவற்றவர். மறாமை என்பதன் பொருள் மறவாமை. பொறை என்பதன் பொருள் பொறுமை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாடலோட பொருள் கீழே கொடுத்திருக்கேன். இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல். பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அடுத்து அன்பு எனப்படுவது உறவினர்களுடன் வெறுப்பின்றி வாழ்தல். அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் செறிவு எனப்படும். அடுத்து
நிறை எனப்படுவது மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல். நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குதல் நீதிமுறை எனப்படும். பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்ந்தவரையும் பொறுத்தல் பொறுமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39. பசியால் வாடும் அலர்ந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 40. நம்மை இகழ்வாரையும் பொறுத்து கொள்ள வேண்டும். மறைப்பொருளை காத்தல் நிறை எனப்படும். பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து. அடுத்து தேர்ட் லெசன் நாட்டுப்புற கைவினை கலைகள். கொஸ்டின் நம்பர் 43. உலகின் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. உலகின் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. எங்கு நடந்த அகழ்வாய்வில் பனை ஓடுகள் கிடைத்துள்ளது? ஆன்சர் சிந்து சமவெளி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. தமிழ்நாட்டில் எங்கு நடந்த அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்தது? ஆதிச்சநல்லூர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46. தமிழ்நாட்டில் எங்கு நடந்த அகழ்வாய்வில் கலை அழகு மிகுந்த மண் கலங்கள் கிடைத்தது? நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 47. தமிழ்நாட்டில் எங்கு நடந்த அகழ்வாய்வில் ஏராளமான சுடுமண் பொருள்கள் கிடைத்தது? கீழடியில் சுடுமண் பொருள் கிடைத்தது. அடுத்து களிமண் கிடைக்கும் இடங்கள் வயல், குளங்கள், ஆற்றங்கரை. களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள்கள் யாவை? களிமண்ணால் செய்யப்பட்ட பொருள் குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு மற்றும் தொட்டி. பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 51. பானை எப்படி மெருகேற்றப்படுகிறது? பானை உருட்டல் கல்லில் கொண்டு மெருகேற்றப்படுகிறது. மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி எது? மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் டெரகோட்டா என அழைக்கப்படும். சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் டெரகோட்டா என அழைக்கப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 54. எத்தனை வகையான மூங்கில்கள் உள்ளன? 3 வகையான மூங்கில்கள் உள்ளன. கல் மூங்கில், மலை மூங்கில் மற்றும் கூட்டு மூங்கில். எந்த வகை மூங்கில் கைவினை பொருள்கள் செய்ய ஏற்றவை? கூட்டு மூங்கில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 56. பாய்களில் பல வகை அவை. பாயில என்னென்ன வகையான பாயெல்லாம் இருக்குன்னா குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படும் பாய் பெயர் தடுக்குப்பாய். உட்கார்ந்து உண்ண உதவும் பாய் பெயர் பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவும் பாய் திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்தும் பாய் பட்டுப்பாய். அடுத்து இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுத்தும் பாய் தொழுகை பாய் எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 57. பாய்மர கப்பலில் பயன்படுத்தப்பட்ட பாய் கூம்போடு மீப்பாய் கலையாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். கூம்போடு மீப்பாய் கலையாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 58. பிரம்பு ஒரு கொடி வகையை சேர்ந்த தாவரம். அடுத்து பிரம்புவின் தாவரவியல் பெயர் கலாமஸ் டொராங். அடுத்து கொஸ்டின் நம்பர் 60. பிரம்பு எங்கிருந்து தருவிக்கப்படுகிறது? அசாம், அந்தமான் மற்றும் மலேசியா. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 62. பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 63. மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில். அடுத்து லெசன் நம்பர் 4 தமிழர் இசை கருவிகள். கொஸ்டின் நம்பர் 65. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி எனப்படும். ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டு இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 68. இசை எத்தனை சுவைகளை வெளிப்படுத்தக்கூடியது? 9 சுவை. இசையை எவ்வாறு பிரிப்பர்? 2 வகை. குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசை கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் யார்? ஆன்சர் பாணர். கொஸ்டின் நம்பர் 71. நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகை. தோல் கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி மற்றும் நரம்பு கருவி. 4 வகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் எனப்படும். தோல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு முழவு மற்றும் முரசு. தோல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். நரம்பு கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு யாழ் மற்றும் வீணை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 77. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படும் கருவிகள் காற்று கருவிகள் எனப்படும். காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள் கஞ்ச கருவிகள் எனப்படும். கஞ்ச கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு சாளரா மற்றும் சேகண்டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 81. உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 82. உடுக்கை எந்த வகை இசைக்கருவி? தோல் கருவி. உடுக்கையின் உடல் எதனால் ஆனது? உடுக்கையின் உடல் எதனால் ஆனது? ஆன்சர் பித்தளை. உடுக்கையில் வாய்ப்பகுதி எதனால் ஆனது? ஆன்சர் ஆட்டுத்தோல். உடுக்கை எந்த பகுதியில் அடிப்பர்? ஆன்சர் வலது பகுதி. பெரிய உடுக்கைக்கு பெயர் என்ன? ஆன்சர் தவண்டை. சிறிய உடுக்கைக்கு பெயர் என்ன? ஆன்சர் குடுகுடுப்பை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 88. எங்கு நடனமாடும் நடராசரின் கைகளில் ஒன்றில் குடுகுடுப்பை காணலாம்? ஆன்சர் தில்லையில். இறை வழிபாட்டின் போது குறி சொல்லும் போது எக்கருவி இசைக்கப்படுகிறது? ஆன்சர் குடுகுடுப்பை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 90. தந்தெடுக்கை தாளம் தக்கை சார நடம் பயில்வார் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருஞான சம்பந்தர். இடம்பெற்ற நூல் தேவாரம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 91. குடமுழா எந்த வகையை சேர்ந்த கருவி? ஆன்சர் தோல் கருவி. கொஸ்டின் நம்பர் 92. 5 முகம் மற்றும் முரசு வகையை சேர்ந்தது எது? ஆன்சர் குடமுழா. குடமுழாவில் எத்தனை வகையான ஓசை பிறக்கும்? 5 வகையான ஓசை பிறக்கும். குடமுழாவில் வரும் ஓசையை எவ்வாறு அழைப்பர்? பஞ்ச மகா சப்தம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 95. கோவில்களில் வைக்கப்பட்டிருக்கும் இசைக்கருவி எது? குடமுழா. சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் இசைக்கருவி எது? ஆன்சர் குடமுழா. குழல் என்ன வகையான கருவி? குழல் காற்று கருவி. குழலை எவ்வாறு அழைப்பர்? வேங்குழல், புல்லாங்குழல். குழலில் எத்தனை துளைகள் இருக்கும்? 7 துளைகள் இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 100. குழல் எவ்வளவு நீளம் உடையதாக இருக்கும்? 2 விரல் நீளம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 101. மூங்கில் தவிர குழல் எந்தெந்த மரங்களில் செய்யப்படுகிறது? சந்தனம், செங்காலி மற்றும் கருங்காலி. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். அடுத்து 104. கொஸ்டின் நம்பர். கொம்பு எந்த வகை இசைக்கருவி? காற்று கருவி. கொம்புகளின் காலத்தில் எதை கொண்டு தயாரிக்கப்படுகிறது? பித்தளை மற்றும் வெண்கலம். அடுத்து வேடர் பயன்படுத்தும் இசைக்கருவி எது? ஆன்சர் கொம்பு. கழனி மேடுகளில் காவல் புரிந்தவர்கள் விலங்குகள் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் பயன்படுவது கொம்பு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 108. பல வகையான கொம்புகள் யாவை? ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம் மற்றும் துத்தரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 109. சங்கு எந்த வகை இசைக்கருவி? சங்கு எந்த வகை இசைக்கருவி? காற்று கருவி. சங்கு ஒரு இயற்கை கருவி. வலமாக சூழ்ந்து இருக்கும் சங்கு எது? வலம்புரி சங்கு. சங்கின் ஒலி யாது? ஆன்சர் சங்கநாதம், சங்கின் ஒலி. அடுத்து சங்க இலக்கியங்களில் எவ்வாறு கூறுவர்? பனிலம். சங்க இலக்கியங்களில் எவ்வாறு கூறுவர்? ஆன்சர் பனிலம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 114. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் என்ற வரியை கூறும் நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. சாளரா என்ன வகை கருவி? சாளரா என்ன வகை கருவி? ஆன்சர் கஞ்ச கருவி. சாளராவின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் பாண்டில். சாளரா எதனால் செய்யப்பட்டிருக்கும்? ஆன்சர் பித்தளை மற்றும் வெண்கலம். அடுத்து கொஸ்டின் நம்பர்
118. சேகண்டி என்ன வகை இசைக்கருவி? சேகண்டி என்ன வகை இசைக்கருவி? ஆன்சர் கஞ்சக்கருவி. சேகண்டி என்ன வடிவில் இருக்கும்? வட்ட வடிவமான மணி வகை சேகண்டி. சேகண்டியின் மற்றொரு பெயர் சேமங்கலம். கோவில் திருவிழா இறுதி ஊர்வலம் போதும் இசைப்பது எது? ஆன்சர் சேகண்டி. அடுத்து 122. திமிலை எந்த வகை இசைக்கருவி? தோல் கருவி. பலா மரத்தினால் செய்யப்பட்ட விலங்கு தோலில் கட்டப்படும் கருவி எது? ஆன்சர் திமிலை. திமிலை எவ்வடிவில் அமைந்திருக்கும்? மணல் கடிகார வடிவில் அமைந்திருக்கும். திமிலை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் பாணி. அடுத்து 126. வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? வெங்குரல் பம்பை கண்டை வியந்துடி திமிலை தட்டி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். பறை என்ன வகை இசைக்கருவி? தோல் கருவி. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க எதை பயன்படுத்தினர்? கோட்பறை. ஆண் இரையை கவரும் போது எதை முழங்கினர்? ஆன்சர் கோட்பறை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 130. பறை இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் தப்பு. பறையை கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம். மத்தளம் என்ன வகை இசைக்கருவி? ஆன்சர் தோல் கருவி. மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் அடியார்க்கு நல்லார். அடுத்து 134. முதற்கருவி எது? முதற்கருவி மத்தளம். எந்த கோவில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்படும் இசை கலைஞர்களும் கெட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார்? ஆன்சர் தஞ்சை பெரிய கோவிலில். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாச்சியார் திருமொழி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 137. முரசு எந்த வகை இசைக்கருவி? தோல் கருவி. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது எது? ஆன்சர் முரசு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 139. 3 வகையான முரசுகள் யாவை? படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. 3 வகையான முரசுகள். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரம். முரசை மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. முழவு எந்த வகை இசைக்கருவி? ஆன்சர் தோல் கருவி. ஒரே முகத்தை உடைய முரசு வகை எது? முழவு. முழவுவை மண்ணை முழவு என்று கூறும் நூல் எது? ஆன்சர் பெருநராற்றுப்படை. காலத்தை அறிவிக்க பயன்பட்ட முழவுகள் யாவை? நாழிகை முழவு, காலை முழவு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 146. கலை உண கிழிந்த முழவு மருள் பொருள் பழம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் புறநானூறு. யாழ் என்ன வகை இசைக்கருவி? யாழ் நரம்பு கருவி. யாழின் அடிப்படை யாது? வில் நாணிலிருந்து எழும் ஓசை. யாழின் வடிவம் மறைந்து என்ன கருவி உருவானது? ஆன்சர் வீணை. மிக பழமையான யாழ் எது? மிக பழமையான யாழ் பேரியாழ் மற்றும் செங்கோட்டி யாழ். 21 நரம்புகளை கொண்டது எது? ஆன்சர் பேரியாழ். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது என்ன வகை யாழ்? ஆன்சர் மகர யாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது என்ன வகை யாழ்? ஆன்சர் மகர யாழ். 14 நரம்புகளை கொண்டது எது? சக்கோட யாழ். வீணை எந்த வகை இசைக்கருவி? ஆன்சர் நரம்பு கருவி. வீணையில் எத்தனை நரம்புகள் உள்ளன? 7 நரம்புகள். யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி எது? ஆன்சர் வீணை. பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னன் காலத்தில் இருந்து வழக்கில் உள்ளது? ஆன்சர் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். பரிவாதினி என்னும் வீணை எந்த மன்னன் காலத்தில் இருந்து வழக்கில் உள்ளது? ஆன்சர் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன். அடுத்து இலக்கண பகுதி. தொகைநிலை தொகா நிலை தொடர்கள். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 160. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ
மக்கி மறைந்து வருமானால் அது தொகைநிலை தொடர் எனப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை மற்றும் அன்மொழித்தொகை. அதுல ஃபர்ஸ்ட் வேற்றுமை தொகை பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் படித்தால். இந்த திருக்குறள் படித்தால் இதுல பார்த்தீங்கன்னா 2 சொற்களுக்கும் நடுவில் ஐ என்னும் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். இப்போ திருக்குறள் படித்தால் அது எப்படி சொல்லுவோம்? திருக்குறளை படித்தால் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இரண்டாம் வேற்றுமை உருபு. இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் பாருங்க. திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு வரும் இல்லையா? அடுத்து தலை வணங்கு, தலையால் வணங்கு, ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான், கூ வரும் இல்லையா? அப்போ 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து மலை வீழ் அருவி, மலையின் வீழின் அருவி அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ 5ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து கம்பர் பாடல், அது எப்படி சொல்லுவோம்? கம்பரது பாடல்ன்றோம் இல்லையா? அது அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை. மலை குகை, மலைக்கண் குகை 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 163. ஒரு தொடரில் வேற்றுமை உருபு அதன் பொருளை விளக்கும் சொல்லும் பயன் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து வினைத்தொகை. ஆடு கொடி வளர்த்தமிழ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆடு கொடி வளர்த்தமிழ். இதுல பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை வினைத்தொகை என்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 165. பண்பு தொகை. பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு வெண்ணிலவு, கருங்குவளை. பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆகிய என்னும் பண்புகள் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை எனப்படும். அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு பனைமரம். இப்போ பனைமரம் சிறப்பு பெயர் என்னும் போது பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புறமும் மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும். பனை மரம் இது சிறப்பு பெயர், மரம்ன்றது பொது பெயர் இல்லையா? ஸோ அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து உவமை தொகை. உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மலர் விழி. மலர் உவமை, விழி உவமேயம். உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போல, நிகர முதலிய உவமை உருபுகள் ஒன்று மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். அடுத்து உம்மை தொகை. இரவு பகல், தாய் தந்தை, அது இரவும் பகலும் தாயும் தந்தையும் சொல்லல. அப்போ என்ற சொல் மறைந்து வர்றத நம்ம உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மை தொகை எனப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 169. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்னும் உருபு மறைந்து வருவது எண்ணும்மை எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும், பசுவும் கன்றும். அடுத்து அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால். அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு பொற்றொடி வந்தால். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். பன்மொழி தொகையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, அல்மொழி தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 171. தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகா நிலை தொடர் 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை, தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர் மற்றும் அடுக்கு தொடர். ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர் பார்த்துடலாம். மல்லிகை மலர்ந்தது. எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது. மல்லிகை எனும் எழுவாய் தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடராகும். அடுத்து விழித்தொடர். நண்பா படி. விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு நண்பா படி. இதுல பாத்தீங்கன்னா நண்பா எனும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் எனப்படும். அடுத்து வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு சென்றனர், வீரர். இதில் பாத்தீங்கன்னா சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று எனப்படும். அடுத்து பெயரச்ச தொடர். வரைந்த ஓவியம். இதில் வரைந்த என்னும் எச்ச வினை ஓவியம் என்னும் பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது பெயரச்ச தொடர் எனப்படும். அடுத்து வினையச்ச தொடர். வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தேடி பார்த்தான்.
இதில் தேடி பார்த்தான் என்னும் வினையெச்சத் தொடர் பார்த்தான் என்னும் வினை முற்று கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையெச்சத் தொடர் எனப்படும். அடுத்து வேற்றுமை தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினார். இதில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படும். அடுத்து இடைச்சொல் தொடர். மற்ற பிற. இடைச்சொலுக்கு எடுத்துக்காட்டு மற்ற பிற. இதில் மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் எனப்படும். அடுத்து உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று. இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் எனப்படும். அடுத்து அடுக்கு தொடர். நன்று நன்று நன்று. இதில் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 181. செம்மரம் எனும் சொல் பண்பு தொகை எனப்படும். கண்ணாவா என்பது விழித்தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். கொஸ்டின் நம்பர் 183. நடுவு நிலைமை நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும். வையகம் என்பதன் பொருள் உலகம். இறை என்பதன் பொருள் அரசர். அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 187. சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 188. கண் ஓடாது எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது. அடுத்து கசடற எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு கூட்டல் அற. என்று கூட்டல் ஆய்ந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்று ஆய்ந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.